சந்தோஷ் சார் எங்கள் ஒரு ரசிகர் கோரிக்கை என்னன்னா, இல்லை என்ன சார், இல்லை சார், இந்த மிடில் கிளாஸ்னு டைட்டில் நீங்கள் வந்து ரொம்ப சிலாகச்சு பேசினனால, ஸோ மிடில் கிளாஸ் மெமரிஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா சார் ப்ளீஸ் சார். எனக்கு மிடில் கிளாஸ் மெமரிஸே லேட்டாக தான் வந்தது. ஏன்னா நான் அவ்வளோ தரமட்டத்தில் இருந்தேன். ஆமாம். ஒரு ஒரு வாட்டி வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ நான் வந்து ஃப்ளைட்டில் போனதே இல்லை. 2004க்கு அப்புறம். அப்போ வந்து அதனால் ஃப்ளைட் டிக்கெட் வேணும், அப்போ தான் போக முடியும் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் பேமெண்ட் வந்து 5000, வேறு லெவல். ஏன்னா அது அப்போ லிட்டரே எனக்கு செலவே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் போயிட்டு பெங்களூர் போயிட்டேன், திரும்பி வரேன். ஸோ என்கிட்ட என்னென்னா காசு எல்லாமே தீரும்போது நான் ஒரு சிடி கவரில் வந்து சில்லறை வச்சுருப்பேன். அந்த சில்லறையில் தான், அந்த சில்லறை டச் பண்ணுறோன்னா நம்ம எக்கனாமிக் டிசாஸ்டர் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் அந்த சில்லறையை எடுத்துகிட்டு தான் போகிறேன் பெங்களூருக்கு. எப்படி பேமெண்ட் கொடுத்துருவாங்க 5000 அப்படின்ட்டு. போகும்போது அப்படியே ஷேர் ஆட்டோவில் போனேன். ஏர்போர்ட் வாசலில் உள்ளே விட மாட்டாங்கள்ல, அப்படியே உள்ளே போயிட்டு பெங்களூர் போயிட்டு திரும்பி அவங்கள ட்ராப் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த கவரில் வந்து 150 ரூபா தான் இருக்குது, பாக்கி 200 ரூபா வச்சுருந்தேன். திரும்பி வரும்போது ஃப்ளைட்டில் வந்து குலுக்கல் முறையில் டிவி வின் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு டேக்ஸ் மட்டும் 300 கேட்டு சொன்னாங்க. ஓகே.